கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121:7. பாருங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலை காப்பார். இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தீமையில் இருந்த உலகத்தில் நீங்க நான் வாழுகிறோம். நம்மளை சுற்றிலும் பாவம் நெருக்குது, பாவம் நிறைந்த உலகம். நம்ம ஒன்று பரலோகத்தில் வாழல. ஏன் எனக்கு இந்த தீமை வந்தது, ஏன் இன்னைக்கு இந்த கஷ்டம் வந்தது நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்கிற பூமியே அப்படித்தான். துன்பங்கள், பாடுகள், அவமானங்கள், இந்த பிரச்சனைகள் நிறைந்ததான். இன்னும் உலகம் அநீதிக்குள்ள கிடக்குது. ஆனா நீங்களாம் நீதிமான். ஆனா கர்த்தரை தேடுவோருக்கு ஒருமே என்ன செய்யாது, குறைவிடாது. எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் இருக்கு. உங்களை எப்படிப்பட்ட தீமைக்கு விலை காப்பார்? தீமை உங்களை துக்கப்படுத்தாது. எல்லா தீமைக்கு விலைக்கு நிச்சயம் காப்பார். அதை கடன்கிற தீமை இருக்குதா, உங்க வீட்டில் கணவர் குடிக்கிறாருன்ற ஒரு தீமை இருக்குதா, பிள்ளை கீழ்ப்படியிலைங்கிற ஒரு தீமை இருக்குதா, இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு தீமை இருக்குதா, குழந்தை இல்லைங்கிற ஒரு தீமை இருக்குதா, அல்லது நீங்க போற இடங்கள்ல தீமை சூழ்ந்து இருக்குதா, உங்களுடைய ஆஸ்தியை, உங்களுடைய வேலையை கைப்பற்றுன்னு யார் தீமையான காரியங்கள் செய்கிறாங்களா, அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை தருகிறார். ஏன் உங்க ஆத்மாவை காப்பார். உங்க ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்க பண்ணுவார். உங்க ஆத்மாவை இளைப்பாற பண்ணுவார். உங்க ஆத்மா விரும்பினதை நிச்சயம் தருவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும்னா நீங்க கேள்விப்படாத சகல ஆயிரக்கணக்கான தீமைக்கு உங்களை விலக்கி கர்த்தர் தம்முடைய சட்டையில் வைத்து பாதுகாப்பா மூடிக்கொள்வார்.